வணக்கம். டொனால்ட் ட்ரம்ப் வந்து அமெரிக்காவே கலக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து அமெரிக்கன் எக்கானமியை வந்து பயங்கரமா கலக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து யூனிவர்சிட்டியை வந்து எஜுகேஷன் யூனிவர்சிட்டியை வந்து தாக்குறாரு. அதே மாதிரி புட்டின் கிட்ட வந்து அவர் வாரம் என் பண்றதுக்கு பேசிட்டு இருக்காரு ரஷ்யன் அதிபர் ஜெலன்ஸ்கியோட. அதே மாதிரி டாரிஃபை போட்டு ஹோல் வேர்ல்டை வந்து கேஆட்டிக்ல எடுத்துட்டு போறாரு. டொனால்ட் ட்ரம்ப் சக்சஸ் ஆவாரா அஸ்ட்ராலாஜிக்கலா? அதை தான் நான் வந்து பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவருக்கு வந்து 10th லார்டு வந்து அவருக்கு வந்து வீக்னஸ். ஆரம்பிக்கிறது வந்து அவர் எல்லா விஷயத்தையும் கிராண்டா ஓப்பனிங்கா ஆரம்பிப்பாரு. வாவா பிகினிங் இருக்கும். போக போக கழுதை தேஞ்சி கட்டெரும்பாயி அது வந்து ஒரு சின்ன பெயின் வந்து அந்த அளவுக்கு வந்து ஆகிவிடும். இதே தான் அவர் வந்து அவருடைய தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பிளிங் சென்டர் ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி தான் ட்ரம்ப் யூனிவர்சிட்டி, ட்ரம்ப் ஓட்கா, அந்த ட்ரம்ப் பில்டிங்கு அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சு எல்லாமே பேங்க்ரப்சியில ஃபைல் பண்ணி ஒரே கலாட்டால வந்து ஆகிவிட்டது. அதனால டொனால்ட் ட்ரம்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள் சைனாவை வலுப்படுத்தும். டாலரைசேஷன் நடக்கும். எல்லாரும் பங்கு சந்தையில் வந்து டாலர் வாங்காம கோல்டை வந்து வாங்கி வச்சுப்பாங்க. கோல்டு வந்து ஒரு 14,000 ரூபாய் 4 வருஷத்துல மேல போயிடும். அதே மாதிரி அவர் நினைக்கிற மாதிரி புட்டின் வந்து வேகமா வார வந்து க்ளோஸ் பண்ண மாட்டாரு. ரெண்டாவது, இன்டர்னலா பயங்கர ரிபெல்லியன் வந்து வெடிக்கும். மக்கள்லாம் வந்து கொடி தூக்குவாங்க. அடுத்தது வந்து விலைவாசி வந்து கட்டுக்கடங்காமல் போகும். அதே மாதிரி நிறைய வந்து ஆப்போசிஷன் மீடியாலையும் இண்டஸ்ட்ரியலிஸ்டும் உள்ள அவங்க பார்ட்டி மெம்பர்ஸ் ரிப்பப்ளிகன்ஸும் வந்து பயங்கர கலாட்டா இருக்கும். அதே மாதிரி ரிப்பப்ளிகன்ஸுக்கு ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் டிஃபீட் இந்த செனேட் வந்து இந்த 2.5 வருஷத்துல வந்து அவங்க அடுத்த எலெக்ஷன் வரும்போது ஏற்படும். அதனால டொனால்ட் ட்ரம்ப் வந்து பண்றது வந்து ஆஹா ஓஹோ. அவர் வந்து புதுசா ஜார்ஜ் வாஷிங்டனு, அவர் வந்து அந்த சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் லீ கிம், அவர் அப்படியே அதை வந்து மாத்திடுவாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் அபத்தம். அவருடைய ஹாரோஸ்கோப் டஸ் நாட் சப்போர்ட் தட். அவர் வந்து அமெரிக்காவை அவரால் கடன் சுமையை வந்து பண்ண முடியாது. கடன் சுமையை ஏற்றி வச்சுட்டு தான் போவாரு. ஈரான் மேல போர் தொடுப்பாங்க. இஸ்ரேலும் அமெரிக்காவும் போர் தொடுத்து அந்த ரெஜிமை வந்து ஆட்டுவாங்க. அது அப்புறமா இன்னொரு நாள் வந்து பேசிக்கலாம். அவரால் அவர் சொல்றதெல்லாம் வந்து செய்ய முடியாது. பல கேஆட்டிக் சிச்சுவேஷன் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் ஆகி அமெரிக்கா வந்து எக்கானமிக்கு டவுன்ஃபாலை வந்து பார்க்குற அளவுக்கு ஆயிடும். அது சைனாவும் மற்ற கண்ட்ரீஸும் அலையன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு அவங்க வந்து ப்ரோக்ரஸிவா இருப்பாங்க. அதே மாதிரி டெக் இண்டஸ்ட்ரியும் அடி வாங்கும், கார் இண்டஸ்ட்ரியும் பயங்கரமா அடி வாங்கும். அதனால அமெரிக்கன்ஸ் வந்து கேர்ஃபுல்லா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ரொம்ப அறிவு முதிர்ச்சியான இந்தியன்ஸ் வந்து அப்படியே அந்த பி குருஸ் மாதிரிலாம் வந்து அப்படியே அவர் வந்து ஒரு இன்டலெக்சுவல், ஒரு மெஜிஷியன், அவர் வந்து அதை பண்ணிடுவாரு இதை பண்ணிடுவாருன்னு வந்து பில்டப் கதைகளை வந்து சொல்லுவதற்கு இருக்கு. அண்ணாமலைக்கும் அதே பில்டப்பு, எலான் மஸ்குக்கும் அதே பில்டப்பு. அந்த பில்டப்லாம் நடக்காது. அவர் 10th ஹவுஸ்ல வீக்னஸ், அவருடைய ஹாரோஸ்கோப்ல அவர் ஓத்து எடுத்த டயத்துல வந்து வீக்னஸா இருக்கு. அதனால டொனால்ட் ட்ரம்ப் வந்து அமெரிக்கன் எக்கானமியை கீழே தான் தள்ளின்னு போப்பாரு ஒழிய அவர் வந்து மேலே உயர்த்தி அப்படியே இப்படி அப்படின்றது வந்து பண்ண மாட்டாரு. சைனா வில் பிகம் an எக்கனாமிக் சூப்பர் பவர். அவருடைய இந்த வாரில் வந்து அமெரிக்கா வந்து சரியான அடி வந்து வாங்க போகுது. ஆனால் வடிவேல் மாதிரி அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை அப்படின்ட்டு அவர் வந்து நடந்து போயின்னு இருக்கலாம். இது எல்லாமே பூதாகரமா பூகம்பமா ஒன்னொன்னா வந்து வெடிக்கும். அண்ட் இந்த ஆள் எப்படா பதவி விட்டு எழுந்து போவான், ஐயோ அம்மானு அமெரிக்கன்ஸும் துண்டை காணும் துணியை காணும்னு போடுவாங்க. அவனை சப்போர்ட் பண்றவங்க எல்லாருமே பலி கொடுப்பாங்க. எலான் மஸ்கோட கம்பெனியும் ஆடும். உள்ள இருக்கிற ரிப்பப்ளிகன் பார்ட்டி மெம்பரும் இவரை நம்ம அகேன்ஸ்டா இம்பீச்மெண்ட்டே எடுத்துன்னு வரலான்ற அளவுக்கு வந்து ஆயிடும். இது எதுவுமே பாசிட்டிவா அமெரிக்கன் எக்கானமிக்கு இருக்காது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ல கோல்டு பிரைஸ் வந்து மேலே போகும். டாலரைசேஷன் வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ வாட்ச் மை சேனல். இந்த மாதிரி வந்து ஹாரோஸ்கோப்பாவும் வேர்ல்ட் பாலிடிக்ஸும் கம்பைன் பண்ணி சொல்ற ஒரே சேனல் இது. அதனால இதை பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து அஸ்ட்ராலஜின்ற பேர்ல மண்டேன் அஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன் தெரியாது. நாங்க தான் கிளியரா வந்து மண்டேன் அஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன் வந்து நாங்க வந்து கொடுக்குறோம். பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.